தெரியுமா? யோனாவும் பெரிய மீனும். முன்னொரு காலத்துல யோப்பான்னு ஒரு பெரிய பட்டணம் இருந்துச்சு. அந்த பட்டணத்துல யோனான்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். தீர்க்கதரிசினா யார் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையை போய் ஜனங்கள்கிட்ட சொல்றவங்க. ஒரு நாள் ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசிட்ட பேசினார். யோனா, நினிவே பட்டணம் ரொம்ப பெரிய பட்டணம். அந்த நினிவே பட்டணத்தில் உள்ள ஜனங்கள்லாம் ரொம்ப பாவம் செய்யறாங்க. எனக்கு கீழ்ப்படியறதே இல்ல. அதனால நான் அந்த நினிவே பட்டணத்தை அழிக்க போறேன். நீ போய் அத சொல்லு அப்படின்னு சொன்னான். யோனா யோசித்தான். நினிவே பட்டணம் எவ்வளவு பெரிய பட்டணம். அந்த பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க போறது போய் நான் சொல்றதா? நான் சொன்னா அங்க உள்ளவங்க எல்லாம் நம்புவாங்களா? கேட்பாங்களா? ஐயோ, எனக்கு பயமா இருக்கே. நான் போய் சொல்லும்போது அந்த பட்டணத்துல உள்ள ஜனங்கள்லாம் என்னை பார்த்து சிரிப்பாங்க. நான் சொல்லல, எல்லாருமே என்னை பார்த்து சிரிப்பாங்க. எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணலாம்னு யோனா தீர்க்கதரிசி யோசிச்சார். திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நாம என்ன பண்ணலாம்? நினிவே பட்டணத்துக்கு போகாம ஓடி போயிடலாம் அப்படின்னு நினைச்சு வேகமா ஓடி போய் ஒரு கடற்கரையை அடைஞ்சாரு. அங்க ஒரு கப்பல் நின்னுச்சு. யோனா யோசிச்சான், அந்த கப்பல்ல ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லி. அந்த கப்பல் எங்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கப்பல் தர்சீசுக்கு போச்சு. வேகமா அந்த கப்பல்ல ஏறி ஒரு இடத்துல போய் நின்னுட்டு யோசிச்சுட்டே இருந்தான். இந்த கப்பல்ல நம்ம எங்காவது போய் ஒளிஞ்சுக்கிடணும் அப்படின்னு யோசித்து கப்பலோட அடித்தளத்துல போய் நல்லா படுத்து தூங்கிட்டான். ரொம்ப நல்லா தூங்கினான். எப்படி நல்ல கொரட்டை போட்டு ஆண்டவர் சொன்னதை கேட்காம நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது வெளியில என்ன நடந்துச்சு தெரியுமா? பயங்கரமான காற்று, புயல், கடல் கொந்தளிப்பு, கப்பலே மூழ்கி போகுது. ஆனா யோனாவுக்கு அதெல்லாம் தெரியாம நிம்மதியா தூங்கிட்டு இருந்தான். காற்றுல பயங்கரமா கப்பல் அசைஞ்சிச்சு. கப்பல் மாலுமி வந்தார். ஐயோ, நாமெல்லாம் மடிந்து போக போறோம். கப்பல் மூழ்க போகுது. என்ன பண்றதுன்னு தெரியல. கப்பல்ல உள்ள சரக்கெல்லாம் கொஞ்சம் வெளியே எடுத்து போடுங்க. அப்படியாவது கப்பல் ஆடாம இருக்கான்னு பார்க்கலாம்னு சொன்னாரு. கப்பல்ல உள்ள சரக்கெல்லாம் எடுத்து போட்டாங்க. அதே நேரத்துல மாலுமி கீழே வரும்போது அடித்தளத்துல யோனா தூங்கிட்டு இருக்கத பார்த்து சரியா இருக்கு. ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்கிட்டு இருக்க. வெளியில என்ன நடக்குன்னு தெரியுமா? இவ்வளவு பெரிய மழை பெய்யுது, கடல் கொந்தளிக்குது, கப்பலே உடைஞ்சு போக மாதிரி இருக்குது. நீ எப்படி இங்க தூங்கிட்டு இருக்கற? எந்திரிச்சு ஆண்டவர்ட்ட பிரேயர் பண்ணு அப்படின்னு சொன்னார். யோனா அப்படியே முழிச்சான். அதை கேட்டு பக்கத்துல இருந்து சொன்னாரு, இது ஆண்டவருடைய கோபம் மாதிரி தான் தெரியுது, இயற்கை சீற்ற மாதிரி தெரியல. அதனால நீ எந்திரிச்சு என்ன செய்ய? பிரேயர் பண்ணு, நாங்க சீட்டு போட போறோம் அப்படின்னு சொன்னார். யோனா எப்படியாவது இவங்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு அப்படி நைஸா நழுவி போய்கிட்டு இருந்தான். அப்போ அவங்க போட்ட சீட்டு யோனா பேருக்கு விழுந்துருச்சு. யோனா என்ன செய்யன்னு தெரியாம அப்படியே முழிச்சிட்டு இருக்கான். அப்போ அங்க இருந்த மற்றவர்கள்லாம் வந்து கேக்குறாங்க, நீ யாரு? எங்க இருந்து வர? எங்க போற? உன் பேருக்கு தான் சீட்டு விழுந்திருக்குது. யோனா, நான் ஆண்டவருடைய தீர்க்கதரிசி, நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவர் என்னைய நினிவேக்கு போக சொன்னாரு. ஆனா நான் ரசிஸ்க்கு ஓடி வந்துட்டேன். என் நிமித்தம் தான் இந்த காற்று, இந்த புயல், இந்த கடல் கொந்தளிப்பு. அதனால நீங்க யோசிக்காம என்னை தூக்கி என்ன பண்ணிருங்க? கடல்ல போட்டுருங்க. அப்பதான் இந்த காற்று அடங்கும். ஆனா மாலுமி எப்படியாவது அவனை காப்பாத்தலான்னு கப்பலை வேகமா ஓட்டுனாங்க. ஆனா இவங்க எவ்வளவு வேகமா ஓட்டுனாங்களோ அவ்வளவு வேகமா காற்று அடிச்சிச்சு, அவ்வளவு வேகமா கப்பல் அசைஞ்சிச்சு. இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. மறுபடியும் அவங்க என்ன பண்ணாங்க? கப்பலை வேகமா ஓட்டுனாங்க. எப்படியாவது எல்லாரும் சீக்கிரமா தப்பிச்சு போடலான்னு ஓட்டுனாங்க. ஆனா நிக்கல. உடனே யோனா சொன்னா, நீங்க என்னைய தூக்கி கடல்ல போட்டுருங்க. என் நிமித்தம் தான் இந்த காற்று, இந்த மழை எல்லாம். அதனால என்னை கடல்ல தூக்கி போட்டா மட்டும்தான் நீங்க தப்பிக்க முடியும். அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? ஆண்டவரே, எங்களை மன்னிங்க, நாங்க இவனை தூக்கி கடல்ல போட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணி யோனா தூக்கி கடல்ல போட்டுட்டாங்க. யோனா கடல்ல விழுந்த அடுத்த செகண்டே காற்று, மழை, கடல் கொந்தளிப்பு எல்லாம் நின்னு போச்சு. அவங்க ரொம்ப ஆச்சரியமா அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல உடனே அவங்க ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. எங்களை காப்பாத்துனதுக்கு நன்றி. இதே நேரத்துல நம்ம யோனா
கடலுக்கு அடியில போயிட்டு இருந்தாரு. கடவுளே, ஆண்டவரே, என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய மீன் வந்து அவரை அப்படியே விழுங்கிருச்சு. யோனாவுக்கு நான் எங்க இருக்குன்னே தெரியல. எங்க இருக்கிறேன், நான் எங்க இருக்கிறேன், நான் எங்க இருக்கிறேன், ஐயோ நான் எங்க இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்ப திடீர்னு அவருக்கு அங்க இருந்து ஒரு பயங்கரமான ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதை வச்சு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, நாம ஒரு பெரிய மீனோட வயித்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் நம்மள ஒரு மீன் அனுப்பி காப்பாத்தி இருக்கிறாரு. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி, என்னைய மன்னிங்க, நான் 3 நாளா இந்த மீனோட வயிற்றுக்குள்ள நான் இருக்கிறேன், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, என்னோட பாவத்தெல்லாம் மன்னிங்கன்னு சொன்னார். உடனே அந்த மீன் அவரை கொண்டு கரையில கைக்கிருச்சு. யோனா அப்படியே எந்திரிச்சு பாக்குறாரு. கரைக்கு வந்தோன்னா ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி, என்னைய காப்பாத்துனதுக்கு உங்களுக்கு நன்றி, இனிமே நான் அப்படி கீழ்ப்படியாம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன், உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்தாரு. அன்பான பிள்ளைகளே, நாமளும் இப்படிதான் சில நேரங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறது இல்ல, அம்மா அப்பாவோட வார்த்தையை கீழ்ப்படுகிறது இல்ல. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கும் அம்மா அப்பாவோட வார்த்தைக்கும் பெரியவங்க வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படியாம இருக்கும்போது சில நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு தண்டனை கொடுப்பார். அதனால நம்ம எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படிந்து இருக்கணும். நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லி தரட்டுமா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. ஓகே, பாய். மீண்டும் ஒரு கதையோட நான் உங்களை சந்திக்க வர்றேன்.